November 2025 question paper இருக்க part C question number 22. question number 22 வந்து ஒரு normal distribution question. So normal distribution அவங்களே கொடுத்துட்டாங்க. மீன் இருக்கு, standard deviation இருக்கு, 3 condition நம்ம கண்டுபிடிக்கணும். So நம்ம என்னெல்லாம் இருக்குன்னு எழுதுவோமா? So question number 22ல மீன் வந்து என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? It is 30 and standard deviation. மீன்ன்றது நம்ம மியூன்னு எடுக்கணும். மியூ equal to 30. standard deviation சிக்மான்னு எடுத்துப்போம். சிக்மா equal to 5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா z equal to x minus mu divided by sigma. ஸோ இங்க xன்றது வேரி ஆகும். மியூ வந்து 30, சிக்மா வந்து 5. இது அப்படியே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? p of 26 less than or equal to x less than or equal to 40. So condition A, p of 26 less than or equal to x less than or equal to 40. So இப்போ x நான் முதல்ல 26 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். So when x equal to 26, xக்கு 26 கொடுத்தா மேல இருக்கிற ஃபார்முலா என்னவாகும்? z equal to 26 minus 30 divided by 5 அப்படின்னு வருமா? ஓகே, 26 minus 30 அப்படின்றது minus 4. So minus 4 divided by 5 ன்னு வருது. ஓகே, so it is minus 4 divided by 5. minus 4 divided by 5 அப்படின்ற வேல்யூவை டிவைட் பண்ணா 0 minus 0.8. அதே மாதிரி இன்னொரு சைட்லயும் வேல்யூ இருக்கா? இன்னொரு சைடு வேல்யூ என்ன? x equal to 40. ஸோ 40க்கு சப்ஸ்டியூட் பண்ணா இசட்டோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 40 minus 30 divided by 5. 40 minus 30ன்றது 10, 10 by 5, so it is 2. இப்போ மேலே இருக்க அந்த கண்டிஷனை இப்போ நம்மளால எப்படி மாற்றி எழுத முடியும் அப்படின்னா p of 26 சப்ஸ்டியூட் பண்ணும்போது minus 0.8. இப்போ நம்ம எக்ஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம்? இசட்டுக்கு மாற்றிருக்கோம் அதை. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. 40 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம டயக்ராம் போட்டால் இன்னொரு பெட்டர் கிளாரிட்டிக்காக டயக்ராமுக்கு போகிறேன். நார்மல் அப்படின்றது ஒரு பெல் ஷேப்டு கர்வ். இந்த பெல் ஷேப்டு கர்வ்ல நடுவில் எக்ஸாக்டா நடுவில் திஸ் இஸ் 0. 0க்கு ஒரு பக்கத்துக்கும் 0.5, இன்னொரு பக்கத்தோட டோட்டல் வேல்யூவும் 0.5. இது நமக்கு ப்ராப்பர்ட்டியில இருக்கும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட டோட்டல் வேல்யூ 1, ஸோ ஒரு பாதி 0.5, இன்னொரு பாதியும் 0.5. இப்போ இதை வந்து சிமெட்ரிக் அப்படின்னு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சிமெட்ரிக்னா என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குமோ அதே தான் என்னோட ரைட் ஹேண்ட் சைடு. இது எதுக்காகன்னு பார்ப்போம் இப்போ. ஸோ இப்போ இந்த p ஆஃப் minus 0.8 இருக்குல்ல, minus 0.8னா எந்த இடத்துல வரும்? இங்கே வரும். 0.8 இங்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ minus 0.8 இதுதான் சிமெட்ரிக்னு சொல்லிட்டோம்ல. அப்போ அதை அப்படியே இந்த பக்கம் பிளஸ் 0.8லையும் எடுத்துக்கலாம் தானே. இந்த பக்கத்துக்கு பதிலாக நம்ம இந்த பக்கத்தை எடுத்துக்க போகிறோம். அதனால இந்த சைடில் நம்ம மார்க் பண்ண மாட்டேன், நெகட்டிவ்ல மார்க் பண்ண மாட்டோம், அதை பாசிட்டிவ் சைடில் எடுக்க போகிறோம். ஸோ அதனால என்ன பண்ண போகிறோம்? சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம் இதை. ஸோ இதை ஃபஸ்ட்டு p ஆஃப் minus 0.8 less than or equal to z less than or equal to 0 எல்லாத்தையும் இந்த 0வோட கார்லேட் பண்ணி எழுதணும். ப்ளஸ் லைக் இந்த minus 0.8லேருந்து 0, அடுத்தது ப்ளஸ் 0லேருந்து 2. ஸோ p ஆஃப் 0 less than or equal to z less than or equal to 2 எழுதியாச்சா? நெகட்டிவ்ல இருந்ததுனாலே அதை பாசிட்டிவ்ல சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இந்த சைடு நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடுக்கு மாத்துறோம். 0 less than or equal to z less than or equal to 0.8. மைனஸ் இருந்ததை பிளஸ்ல பக்கத்துக்கு மாத்தியாச்சு. அப்ப இது இங்க இருக்காது. இப்ப இதுக்கு பதிலா அந்த வேல்யூவை நம்ம அங்கேயே எழுதிக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். ஸோ 0.8 இங்கே தான் இருக்கு, 2வும் இங்கே தான் இருக்கு. பிளஸ் p of 0 less than or equal to z less than or equal to 2. இப்போ இதை டேபிள்ல பார்க்க போறோம். ஸோ டேபிள்ல எப்படி பார்ப்போம்? நம்ம 0.8க்கு டேபிள் வேல்யூ பாருங்க. இது டேபிள் ஸ்டாண்டர்ட் நார்மல் டேபிள். 0.8 இங்க இருக்கு.
0.8க்கு நமக்கு வேற எந்த வேல்யூவும் இல்லை அப்படின்றதுனால டைரக்டா என்ன பண்ணலாம், இந்த ஜீரோல பார்ப்போம். ஸோ 0.2881 0.2881 பிளஸ் அடுத்தது ஜீரோல இருந்து 2, அப்ப 2க்கான வேல்யூ. ஸோ 2க்கான வேல்யூனா 0.4772 0.4772. இது ரெண்டையும் ஆட் பண்ணா இந்த பார்ட்டுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இட் இஸ் 3, 5, 6, 7.0. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் 0.7653. இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, P of x greater than or equal to 45. P of x greater than or equal to 45. இப்போ x இருக்கிற இடத்துல 45 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். Z equal to ஃபார்முலா என்ன, x minus mu divided by sigma. x ஓட இடத்துல 45 minus 30 divided by 5. So it is 15 by 5 which is 3. இப்போ நான் இதை எப்படி எழுதலாம், P of Z greater than or equal to 3 அப்படின்னு எழுதுவோம். இதுக்கான பிக்சர் வரைஞ்சு பார்ப்போமா. பிக்சர் வரைஞ்சாதான் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரியும். சாரி, ஸோ இது வந்து ஒரு பெல் ஷேப்டு கர்வு. இந்த பெல் ஷேப்டு கர்வ்ல எக்ஸாக்டா மிடில்ல வந்து நமக்கு 0. இப்போ நமக்கு வந்து எங்க எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா greater than or equal to 3. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் 3ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் 3னா greater than or equal to 3 இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறது நமக்கு எப்பயுமே ஜீரோவோட கார்லேட் பண்ணியிருந்தாதான் நமக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஆனா இங்க ஜீரோல இருந்தே ஆரம்பிக்கல. கிரேட்டர் தென் 3னா அது ஜீரோல இல்ல, 3ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த ரீஜியனே 3ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே எனக்கு இந்த நார்மல் டேபிள்ல கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அப்ப இதை நம்ம உல்டாவா அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும். எப்படி எழுதணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 1 minus P of Z less than 3 அப்படின்னு மாத்திக்கலாம். ஸோ P of Z less than 3னா இப்போ என்னோட ரீஜன் எங்க இருக்குன்னு பாருங்க. நான் இதை வந்து எல்லோ கலர்ல மார்க் பண்றேன். லெஸ் தென் 3ன்றது இங்க இருக்கு. நம்ம ரீஜன் இப்படி போகுது. இப்ப இந்த எல்லோ கலர் ரீஜனை தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல எல்லா ஸ்பேஸ்க்கும் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த 0ல இருந்து இந்த 3 வரைக்கும் தான் நம்ம வந்து எழுதணும். மீதி இருக்கிறது ஏற்கனவே நமக்கு என்னன்னு தெரியும், 0.5. ஆனா நம்ம மொத்த எல்லோ ரீஜனுக்கு தான் இப்ப கால்குலேட் பண்றோம். லெஸ் தென் 3னா ஃபுல் எல்லோ ரீஜன். ஸோ 1 மைனஸ் லெஸ் தென் 3க்கான எல்லோ ரீஜன்ல ஒரு பார்ட் 0.5 விச் மீன்ஸ் இந்த மிடில்ல இருந்து இருக்கிற எல்லோ பார்ட்டோட வேல்யூ தெரியும் 0.5. அந்த இன்னொரு எல்லோ பார்ட் இருக்குல்ல, இந்த சின்ன எல்லோ பார்ட், அது விச் 0ல இருந்து 3 வரைக்கும் இருக்குல்ல, அதை இந்த டேபிள்ல பார்க்கலாம். ஸோ 3ன்ற இடத்துல பாத்தீங்கன்னா 4987. So it is 0.4987. இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம 1ஓட என்ன பண்ண போறோம், சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா. ஓகே, ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வேல்யூ வரும் நமக்கு, 1 மைனஸ் 0. ஆட் பண்ணும்போது 9987 ஆட் பண்ணா இந்த வேல்யூ வருது. 1ல இருந்து அதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0.00135 இந்த வேல்யூ வரும். இதே மாதிரி இப்போ தேர்ட் சப்டிவிஷனுக்கு போறோம். தேர்ட் சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருக்காங்க, 25 லெஸ் தென் x லெஸ் தென் 35. P of 25 less than x less than 35. ஒவ்வொன்றுக்குமே நமக்கு டயக்ராம் போட்டாதான் ஈஸியா இருக்கும். இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம், z equal to x minus 30 by 5. அதுல ஃபர்ஸ்ட் when x equal to 25. 25 substitute பண்ணா it's 25 minus 30 by 5 which is minus 5 by 5 minus 1. அதே மாதிரி x equal to 35 substitute பண்ணும்போது z equal to 35 minus 30 divided by 5. So 5 by 5 1ன்னு வந்துருச்சு. இந்த ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வந்துருச்சு. So P of minus 1 less than z க்கு மாறிடுச்சு less than 1. இதை எப்படி நம்ம எழுதலாம்,
ரெண்டா பிரிக்கிறேன். -1 லெஸ் தென் z லெஸ் தென் 0 வரைக்கும் ஒரு பார்ட்டு, அடுத்து 0லேருந்து 1 வரைக்கும் ஒரு பார்ட். -1லேருந்து 0, 0லேருந்து ஒரு 1 அப்படின்னு 2 பார்ட்டா நம்ம பிரிச்சிட்டோம். மைனஸ் வரும்போது அதை அப்படியே பாசிட்டிவா எழுதிக்கலாமா? எழுத முடியும், ஏன்னா இது சிமெட்ரிக். இங்க ரெண்டுமே ஒன்று தானே, இந்த ரெண்டும் ஒன்று தான் அப்படின்றதுனால ஒரே வேல்யூ தான் வரும். ரெண்டு பக்கத்துக்கும் நமக்கு ஒரே வேல்யூ தான் வரும். ஸோ 1ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க, P of 1. இட் இஸ் 3.3413 வருது. ஸோ இது 0.3413 plus 0.3413. ரெண்டு வேல்யூவும் எடுத்து 0லேருந்து தான் வருது அப்படின்றதுனால நம்ம ஈஸியாக அதை ஆட் பண்ண முடியும். ரெண்டு வேல்யூவும் எடுத்து ஆட் பண்ணும்போது நமக்கு 0.6826 வரும். தேர்ட் பார்ட்டோட ஆன்சர் 0.6826.